மாரப்பா படி. சர்வ வல்லமையும் பொருந்திய வலியன்கோடு திவான் ஆளவந்தாரின் முத்திரையிட்டு பிரகடனப்படுத்தப்படுகிற உத்தரவு யாதனி ராஜத்ரோகமான முறையில் வலியன்கோடு சமஸ்தானத்தில் எதிரிகளோடு உறவாடி ஆட்சியை கவிழ்க்க 5ஆம் படை வேலை செய்ததற்காக திருமேனிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் திகைக்கிறாய்? கதிரவன் உதித்து காலைப்பனி மறைவதற்குள்ளாகவே திருமேனியின் உயிர் மறைந்துவிடும். மைத்துனன் பிழைக்க, தங்கையின் மாங்கல்யம் நிலைக்க ஒரே வழி, ஒளிந்திருக்கும் திருவள்ளுவர் சிலை இங்கே வருவதுதான். ஆமாம், அந்த சிலையை கொண்டு வருவதாக வாக்குறுதி கொடு. உன் தங்கையின் கழுத்திலே கயிறு இருக்கும். இல்லையே இவன் கழுத்திலே கயிறு இருக்கும். பயமுறுத்தி பயனடைய நினைக்காதே. சிறைச்சாலைகள், சித்திரவதைகள், தூக்கு மேடைகள் அத்தனையும் சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்ளும் வீரர்கள் பரம்பரை நாங்கள். ஒரு உயிரின் விலையாக எங்கள் உயிரினும் மேலான சிலையை நாங்கள் தரமாட்டோம். போய்விடு. உன் பொலிவிழந்த முகத்தை காட்டாமல் போ. தம்பிதுரை, நீ சிந்திப்பதற்கு இந்த இரவு முழுதும் இருக்கிறது. நன்றாக யோசனை செய். உன் அழகு தங்கை அங்கையர்க்கண்ணியின் எதிர்காலத்தை எண்ணிப்பார். வருகிறேன். திருமேனியின் கடைசி மூச்சை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வாடை காற்று தவித்துக் கொண்டிருக்கிறது. இரக்கமற்றவனே, இந்த பரிதாப மரணத்தை பார். கண்ணீரை கண்ணீரால் கழுவிக் கொண்டிருக்க இது நேரமில்லை. என் கழுத்திலே கிடக்கும் தாலியை காப்பாற்றணும். இல்லாவிட்டால் அவருக்கு முன்னே என்னை கொன்று பூவோடும் மஞ்சளோடும் பொட்டோடும் பொலிவோடும் அனுப்பிவிடு. மாசத்தின் மீது ஆணை, திருமேனியை எப்படியும் நான் மீட்டு வருகிறேன். அங்கு இருக்கணும். வேண்டாம் வேண்டாம், நிறுத்துங்கள். சபாஷ் தம்பிதுரை, சபாஷ். நீ புத்திசாலி. திருமேனியின் தண்டனை நிறுத்தப்படவில்லை, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றியோடு திரும்பி வா. மாமா, எவ்வளவு சந்தோஷமான நேரத்தில் எனக்கு குழந்தை பிறக்க போவது பார்த்தீர்களா? தங்கம், தைரியமாக இரு. இம்மாதிரி சமயத்தில் தான் மனம் ஒடிய கூடாது என்கிறார் வள்ளுவர். ஆபத்து, ஆபத்து. செங்கோடா, நம்ம தம்பிதுரையா திருவள்ளுவர் சிலையை திவானிடம் கொண்டு வந்து தருவதாக வாக்களித்து சிலையை எடுக்க படையோடு வந்துட்டாருங்க. திருவள்ளுவரையா? கேட்கிறா மாமா என் தம்பியின் துரோகத்தை? பாவி படிகாரம், அந்த ராஜகுமாரியின் மயக்கத்தில் நாட்டையே காட்சி கொடுக்க துணிந்து விட்டான் பாலன். தம்பி, அவன் என்னோடு பிறந்த சகோதரன் அல்ல, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. அவனை கொன்று குவித்து விட்டு குரல் வந்த கோமகன் சிலையை காப்பாற்றுகிறேன். வருகிறேன். தங்கதுரை, தங்கதுரை, தம்பிதுரை என்று 2 பேர்களை இந்த நாடு இதுவரை கேள்விப்பட்டது. இனி ஒரே பெயர் தான் அதில் நிலைக்கும். ஒன்று என் பெயர், அல்லது அந்த துரோகியின் பெயர். குழந்தை பிறந்து விட்டது. பார்த்து தூக்குங்க. அண்ணா, அண்ணா, அந்த புனிதமான வார்த்தையை உண்மையா களங்கப்படுத்தாதே. அண்ணா என்று என்னை அழைக்காதே. படுபாவி, தேச துரோகி, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? அண்ணா, உங்கள் தம்பி துரோகம் செய்ய மாட்டான். ஆனால் இது துரோகம் என்று தெரிந்தும் இதை செய்ய நான் ஏன் துணிந்தேன் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அமைதியாக யோசித்து பாருங்கள் அண்ணா. சிந்தனை, யோசனை, அமைதி.
இனி இந்த உள்ளத்தில் அதற்கெல்லாம் விடவில்லையடா. நான் செய்த சிந்தனை எல்லாம் போதும். நான் கட்டிக்காத்த அமைதி எல்லாம் போதும். இனி உன் கண்ணீரால் என்னை ஏமாற்றி விட முடியாது. சென்றீரால் மாத்திரமே கழுவிக் கொள்ளக்கூடிய களங்கம் ஏற்பட்டு விட்டது. இனி அமைதி இல்லை, பொறுமை இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை. அண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அண்ணா. தம்பி தம்பி என்று என்னை அழைத்து அணைத்து வளர்த்த என் அருமை அண்ணா, உங்கள் பொன்னான வாயினால் அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். தங்கையின் வாழ்வு பாழாகாமல் பாதுகாக்கவே இந்த பாதகத்திற்கு துணிந்தேன். இல்லை, இல்லவே இல்லை. இந்த சமஸ்தானத்து மன்னவனின் பெண் இருக்கிறாளே, அந்த சரசாங்கியின் ஓர விதிகளிட்ட உத்தரவை நிறைவேற்றுகிறாள். கனிமொழியால் அந்த கட்டளைக்கு என்னுடைய நாட்டையும் என்னுடைய வள்ளுவரையும் காட்டிக் கொடுக்கிறாள். அண்ணா, என்னை நம்புங்கள் அண்ணா. அங்கைய கண்ணியை விதவை கோலத்திலே வெள்ளுடையிலே வெறும் கழுத்துடனே பார்ப்பதற்கு விரும்பாமல் தான் அண்ணா இந்த விஷமனைய காரியத்தில் நான் இறங்கி. இதை நான் நம்ப வேண்டும் என்கிறார். இதுவே உண்மையானாலும் தாயை கொன்றுவிட்டு தங்கச்சியை காப்பாற்று என்று எந்த தமிழனப்பா உனக்கு சொல்லிக் கொடுத்தான்? என்னது வீண ஆர்ப்பாட்டம், குழப்பம், கலகம். மரப்பா மலை கொண்டு போங்க சிலையை. முடியாது. என் தலை உடனே இருக்கும் வரையில் சிலையை இங்கிருந்து யாரும் எடுத்துச் செல்ல முடியாது. அண்ணா, தவிக்காதீர்கள் அண்ணா. தன்மானமற்றவனே, தமிழினத்தின் கடைந்தெடுத்த முதல் தர துரோகியே, விலகிப்போ. வீண் பேச்சுதற்கு வீரர்களே, வீரமணி, எங்கள் விவகாரத்தில் நீ தலையிடாது. அண்ணா, தயவு செய்து போய்விடுங்கள். நான் போய்விட வேண்டும். நீ இந்த நாட்டின் உயிரை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்படித்தானே? அண்ணா, அண்ணா, சிலையை வையுங்கள் கீழே. முடியாது. வையுங்கள் கீழே. கொண்டு போங்க. நிறுத்துங்கள் அண்ணா. என்ன சொன்ன? முதலில் நீ. அண்ணா, அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா, மன்னித்து விடுங்கள். தங்கம், அத்தனையும் தங்கம். அழகான வேலைப்பாடு, மிக அழகான வேலைப்பாடு. திவான் அவர்களே, இதோ நீங்கள் கேட்ட திருவள்ளுவர் சிலை. இந்த சிலைக்காக என் அருமை அண்ணனையே பகைத்துக் கொண்டேன். பரவாயில்லை, என் தங்கையின் வாழ்வு மலர்ந்தால் போதும். இனி திருமேனியை விட்டு விடுங்கள். அதில் என்ன தடை? அழைத்து வாருங்கள் திருமேனியை. ஆஹா, இந்த தங்கமே பல லட்சம் பெருமானம் இருக்குமே. வீரமணி அப்பா, இந்த உலக உருண்டைக்குள் என்ன இருக்கிறது தெரியுமா? நிலக்கரி, மண்ணெண்ணெய், கந்தகம், எரிமலை. முட்டாள், இந்த உலகத்திற்குள் அதெல்லாம் இல்லை. மாணிக்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், முத்து, பவுளம், பச்சை, ரத்தினம் அத்தனையும் கொட்டி கிடக்கிறது. ஆஹா, அப்படிங்களா? மண்ணெண்ணையாமல விளக்கெண்ணெய். திருமேனி பார், உன்னால் கொண்டு வர முடியாத சிலையை உன் மரியாதைக்குரிய மைத்துனன் கொண்டு வந்திருக்கிறான். ஏன் மைத்துனரே, இப்படி தலைவணங்கும் தாசானு தாசனாக எப்போதிருந்து மாறினீர்? விடுதலை கனல் பிறக்கும் உமது இருதயத்தை எடுத்து அடிமை சாக்கடையிலே ஊற வைத்தவர்கள் யார்? வெட்கம், வெட்கம். எல்லாம் உன் விடுதலை. மானத்தை ஈடாக வைத்து பதிலுக்கு உயிரை பெறுகின்ற பரம்பரையில் நான் பிறக்கவில்லை. மயிர் நீப்பின் வாழா கவரிமானை போல் மானம் அழிந்தால் உயிர் நீக்கும் தமிழ் மரபு, குரல் மரபு, என் மரபு. யாரோ உன்னை விடுதலை செய்ய போவதாக ஏன் தப்பு கணக்கு போட்டு எகிரி குதிக்கிறாய்? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்தவனே, உனக்கு விடுதலையே கிடையாது. என்ன, விடுதலையே கிடையாதா? அப்படியானால் எனக்கு அளித்த வாக்குறுதி காற்றிலே பறக்கிறது. அதை தொடர்ந்து பறக்க உங்கள் ஆவியும் துடிக்கிறது. என்னை அடியோடு ஏமாற்றி விட்டாய். இது நியாயமல்ல. திருமேனியை விடுவித்து விடு.
இவனையும் பிடித்து கட்டுங்கள். பெண்ணை கொடுத்தவன், பெண்ணை கட்டியவன் இருவரும் ஒரே நேரத்தில் மேலுலக பயணத்தை ஆரம்பிக்கட்டும். இந்த துரோகிகளுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறேன். தம்பிதுரையின் தலை உருளட்டும். திருமேனியின் உயிர் அங்கேற்கண்ணியின் மாங்கல்யத்தை அறுத்துக் கொண்டு பெரும் பயணம் தொடங்கட்டும்.